தகா பின்னத்தை கலப்பு பின்னமா எழுதுறது எப்படி அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பின்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம், தொகுதி பகுதியாக எழுதுறது தான். இதுலேயே சில பேர்த்துக்கு என்ன வரும்னா மேலே உள்ளது என்னது கீழே உள்ளது என்னதுன்னு. மேலே உள்ளது தொகுதி, சரியா? மேலே உள்ளது என்னது தொகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பி நம்ம எப்போ போடுவோம், தலையில் தானே அது தொப்பி போடுவோம். அப்போ மேலே உள்ளது தொகுதி, கீழே வந்து பகுதி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்போது 5/3 அப்படிங்கிறது ஒரு பின்னையன், சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. என்னென்ன வகை அப்படின்னா தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னமாக இருக்குது. இப்போ தகு பின்னம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 7/9 அப்படிங்கிறது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகு பின்னம். இது பார்த்தீங்கன்னா 7ங்கிறது நமக்கு என்னது தொகுதி, 9 அப்படிங்கிறது நமக்கு என்னது பகுதி. அப்போது இந்த பகுதியை விட இந்த தொகுதி சின்னதாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு என்னது, இது தகு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இதே தகா பின்னம் அப்படின்னா நமக்கு தொகுதி பெருசாக இருக்கும், பகுதி சிறுசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 23/4 இது வந்து நமக்கு என்னது தகா பின்னம். அதே மாதிரி 17/5 இந்த மாதிரி வர்றதெல்லாம் நமக்கு என்னது தகா பின்னம், சரியா? இப்போ கலப்பு பின்னம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முழு எண் இருக்கும். எப்படி வரணும், ஈவு, இதோட ஃபார்மேட்னு வச்சுக்கோங்க, ஈவு மீதி பை வகுத்தி, இப்படி எழுதுறதா நமக்கு கலப்பு பின்னம், சரியா? இப்போ நம்ம தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னம் மாத்துறதுன்னா 23/4 இருக்கு இல்லையா, இது எழுதிக்கோங்க. 23/4 அப்படிங்கிற தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாத்துறதுக்கு இந்த 23 என்ன பண்ணணும், 4ஆல் வகுக்கணும். 23ல் எத்தனை நாள் இருக்கு, 5×20, 6 நாள் வந்துச்சுன்னா என்ன ஆகும், 24 ஆயிரும். அப்போ 5×20 மீதி என்ன வரும், 3 வரும், சரியா? இதை எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு ஈவை எழுதணும். ஈவுங்கிறது நமக்கு என்னது மேலே இருக்கிற 5, அந்த 5ஐ எழுதுகிறோம், சரியா? அடுத்து என்ன எழுதுகிறோம், மீதி என்ன வருது 3, அந்த மீதியை மேலே எழுதுகிறோம். வகுத்தி எதை வச்சு வகுக்கிறோம், 4, அதை கீழே எழுதுகிறோம். இப்படி எழுதுறதா தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுறது. இதே பார்த்தீங்கன்னா 17/5 இதை என்ன பண்ணணும், தொகுதியான 17 பகுதியான 5 வச்சு நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். வகுக்கிறப்ப எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3×5 15, சரியா? மீதி என்ன வரும், 2 வரும், சரியா? இதை எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு ஈவு எழுதணும். ஈவுங்கிற 3, மீதி என்னது 2, எதை வச்சு வகுக்கிறோம், 5 வச்சு வகுக்கிறோம், அந்த 5 எழுதணும். இதுதான் என்னது தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுறது.